நமஸ்காரம். நான் உமா விஜய் பேசுகிறேன். இந்த தென்னிந்தியாவில் போய் தரிசனம் பார்த்த கோவில்களை பற்றி போடுற என்னோடய யூடியூப் சேனலில் இன்றைக்கி 782வது பகுதியாக திருநெல்வேலி பக்கத்தில் பார்க்க கிடச்ச ஒரு கோவிலை பற்றி தான் நான் போட போகிறேன். நான் போயிருந்த அன்னைக்கு தான் அந்த கோவிலில் பந்தக்கால் நட்டுன்னு இருந்தால் கும்பாபிஷேகத்துக்கோசரம். ஆனாலும் சுவாமியெல்லாம் பாலாலயம் பண்ணி மூடி வச்சிருந்து பெயிண்டிங் வேலை எல்லாம் நடந்துட்டு இருந்தது. கும்பாபிஷேகத்துக்கோசரம் ஃபுல்லாக பிரகாரம் எல்லாம் சுற்றி போய் பார்த்துட்டு வர்ற பாக்கியம் கிடச்சிது. இந்த கோவிலை பற்றி நான் நிறைய தெரிஞ்சுட்டு இருக்கேன். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னாக்க, எல்லா ஊர்லேயுமே ஐப்பசி மாத பௌர்ணமின்னா அன்னாபிஷேகம்ங்கிறது எல்லா சிவாலயத்துலேயும் ரொம்ப சிறப்பாக நடக்கும். ஆனால் ஐப்பசி மாத பௌர்ணமி அன்னைக்கு அன்னாபிஷேகம் நடக்காத கோவில் அப்படின்னா இந்த ஸ்தலம்தான் அப்படின்னு சொல்லி படித்ததுனாலேயே எனக்கு ஆர்வம் ஜாஸ்தியாக போச்சு. எப்போ சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஈசன் அருளால் இப்போ சமீபத்தில் என்னோடய பயணத்து போது போய் பார்க்க முடிஞ்சது. இந்த ஊர் என்ன கோவில், என்ன விசேஷம், எங்கே இருக்குது என்னன்னு பார்த்தோன்னா, இது ஒரு 1000 வருஷம் பழமையான சோழர் காலத்தால் கட்டப்பட்ட கோவில். அதுக்கப்புறமா பாண்டிய மன்னர்கள்லாம் அதை விரிவாக பண்ணியிருக்கா. அம்பை பெரிய கோவில் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய மரகதாம்பிகை அம்பாள் சமேத காசிநாத சுவாமி. அந்த காசிநாத சுவாமின்னு இன்னைக்கு அழைக்கிற சுவாமி ஆதி காலத்தில் அவர் பேர் காசிபநாதர் அப்படிங்கிறது. இந்த அம்பை பெரிய கோவில்னாக்க அம்பா சமுத்திரம் திருநெல்வேலியிலேருந்து ஒரு 30-35 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடியது அம்பா சமுத்திரம்ங்கிற ஒரு ஊர். அந்த அம்பா சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய கோவில். இந்த கோவிலை எப்படி தஞ்சாவூரில் பெரிய கோவில் சொல்கிறாளோ அந்த மாதிரி இந்த மரகதாம்பிகை சமேத காசிநாத சுவாமி கோவில் அம்பை பெரிய கோவில் அப்படின்னு சொல்கிறது இங்கே பக்கத்தில் பழக்கமாக இருக்குது. இந்த ஊருக்கு ஆதி காலத்தில் பேர் அம்பாள் சமுத்திரம்னு பேராம். அது ஏன் அம்பாள் சமுத்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா, இங்கே இருக்கிற சமுத்திரம்ங்கிறது எவ்வளோ விரிவாக இருக்கும், ரொம்ப பெருசு கடல். இந்த அம்பாள் கடல் மாதிரி தங்கிட்ட வணங்குறவாளுக்கு அருளாசி வணங்குறவளாம். அதனால் அந்த அம்பாளோட பேர்லேயே இந்த ஊருக்கு அம்பாள் சமுத்திரம்னு இருந்திருக்கு. அந்த அம்பாள் சமுத்திரம்ங்கிறது இன்றைக்கி மருவி போய் அம்பா சமுத்திரம்னு ஆயிடுத்து அப்படின்னு தெரிஞ்சினேன். அதே மாதிரி இந்த சுவாமியோட பேரும் இப்போ காசிநாத சுவாமின்னு சொல்கிறா. ஆனாக்க காசிபநாதர் என்னத்தினாலனாக்க காசிப முனிவர் இந்த ஸ்தலத்தில் பூஜை பண்ணியிருக்கார். அவரை இங்கே ஈசனை வேண்டி யாகம் பண்ணினாராம். யாகம் பண்ணும்போது சுவாமி அவருக்கு காட்சி கொடுத்துருக்கார். காட்சி கொடுத்த உடனே இவர் என்ன வேணும்னு கேட்கும்போது, நான் பூஜை பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு சிவலிங்கம் வேணும்னு சொல்லி கேட்டாராம். உடனே சுவாமி தானாகவே அப்படியே லிங்கமாக மாறிட்டாராம். அந்த லிங்கத்தை தான் இந்த கோவிலில் பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். அந்த காசிப முனிவர் பூஜை பண்ணினபடியாக இந்த ஈசனுக்கு காசிபநாதர் அப்படின்ட்டு பேர். அது இன்றைக்கி அந்த பாங்கிற எழுத்து மருவி போய் காசிநாதர் அப்படின்னு ஆயிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்தலத்தை பற்றி இன்னும் ஒரு விசேஷமும் இருக்குது. அதாவது இந்த கோவிலில் எல்லா கோவில்லையுமே வியாதி போகணுன்னு வேண்டிப்பா, புத்திரபாகியம் வேணும்னு வேண்டிப்பா, கல்யாணம் வேணும், வேலை கிடைக்கணும், அப்படி நிறையா விஷயங்களுக்கு வேண்டிக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இந்த கோவிலில் வித்தியாசமாக என்னத்துக்கு போகணும்னாக்க, அடுத்தவாளுக்கு உதவி செய்கிற குணம் வேணும். அதே மாதிரி இந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃப், அதாவது பொன் பொருள் வீடு மனை அந்த ஆசையெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறதுக்கு இந்த கோவிலுக்கு போவாளாம். என்ன அருமையான சந்தர்ப்பம்! இந்த பொன் பொருள் எல்லாத்துலேயும்
லௌகீக வாழ்க்கையில் ஆசைகளை விட்டுட்டு ஈசனை போய் பிடிக்கிறதுக்கு ஒரு வசதியான கோவில் எதுன்னு கேட்டேன்னாக்க இந்த அம்பாசமுத்திரத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் அம்பாசமுத்திரத்தில் இருக்கக்கூடிய அம்பை பெரிய கோவில் தான் அப்படிங்கிறது. இங்கே இருக்கிற பிள்ளையார் பேர் வந்து அணுக்கை பிள்ளையார்னு பேர். இங்கே வந்து தாமிரபரணி ஆறு தான் இந்த இந்த ஸ்தலத்தோட தீர்த்தமாக இருக்குது. எப்படி கும்பகோணத்தில் காவிரிக்கு வடகரை தென்கரையிலெல்லாம் உங்களுக்கு கோவில்களாக இருக்கோ அதே மாதிரி இந்த தாமிரபரணியோட வடகரையில் இருக்கக்கூடிய கோவில் தான் இந்த கோவில். இங்கே இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சம் வந்து நெல்லி மரமாக இருக்குது. இங்கே இந்த கோவிலில் வந்து நாங்கள் சுற்றி வரும்போது பாக்கி பார்த்துன்னு வந்தோம். ஏன்னா சுவாமி இதெல்லாம் பெயிண்டிங்னால எல்லாம் துணி போட்டு மூடி எல்லாம் வச்சுருந்தா. பிரகாரத்தில் சுற்றி வரும்போது காசி விஸ்வநாதர், முருகர், ஜுரதேவர், அண்ணாமலையார், மீனாட்சி சொக்கநாதர், சனீஸ்வரர், பூர்ண புஷ்களையோடு சேர்ந்த சாஸ்தா, 63 நாயன்மார்கள் எல்லாரையும் பார்க்க முடிஞ்சது. இங்கே வந்துட்டு இந்த கோவிலில் இந்த பொன் பொருள் ஆசை எல்லாம் இல்லாமல் போகிறதுக்கு இங்கே இன்னும் ஒரு சுவாமி இருக்கார், ஈசன். அந்த ஈசனோட பேர் என்னன்னு கேட்டல்னாக்க எரித்தாட்கொண்டார். அவர் தான் மூலவராக இருக்கார். அவருக்கு தான் முதல் பூஜை நடந்துட்டு அதுக்கப்புறம் தான் காசிபநாதருக்கே பூஜை நடக்கிறதா இங்கே. இவருக்கு ஏன் எரித்தாட்கொண்டார் அப்படின்னு பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தல்னாக்க இன்னும் சில பேர் இவரோட பேர் வந்து எரிச்சுடையார் அப்படின்னும் சொல்கிறார். இந்த எரித்தாட்கொண்டாரோட வரலாறு என்னன்னு சொல்லி பார்த்தல்னாக்க ஒரு கேரளாவில் ஒரு ராஜா ஆண்டுன்னு இருந்தாராம். ஏன்னா இந்த பாண்டிய நாடு சேர நாட்டோட பக்கத்துலேயே தான் இருக்குது. அங்கே அந்த ராஜாவுக்கு உடம்புல ஒரு வியாதி வந்துருத்தான். அந்த வியாதி வந்தோன்னா அந்த வியாதி தீர்றதுக்கு எத்தனையோ வைத்தியம் எல்லாம் பார்த்தாராம். எத்தனை பார்த்தாலும் அவர் கிடைக்கவே இல்லையாம். அப்போ ஒரு தடவை அசரீரியாக அவருக்கு ஒரு வார்த்தை வருதான். ஒரு எள்ளுனால ஒரு பொம்மை செஞ்சு அந்த பொம்மைக்கு உன்னோட எத்தனை வியாதியும் நீ தத்தம் கொடுத்துட்டு அதை வந்து ஒரு ஏழை பிராமணனுக்கு நீ தானமாக கொடுத்துட்டேன்னாக்க உன்னோட நோயினால் அவஸ்தைப்படுற அந்த வியாதி போயிடும் அப்படின்னு சொல்லி அசரீரியா சொல்ல கேட்டு ராஜா வராராம். இன்றைக்கும் பார்த்தேன்னா எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், நான் கோயில்களுக்கு சில கோயிலெல்லாம் வஸ்திரம் கொடுக்கணும், அதாவது வேஷ்டி தானம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிராமணாளுக்கு கொடுக்கும்போது சில பேர் வாங்கிக்கவே யோசிப்பா. ஏன்னா நம்ம வஸ்திரதானம் கொடுத்தோன்னா நம்ம என்ன நினச்சிட்டு கொடுக்குறோமோ அவளுக்கு அது வந்து சேர்ந்துருன்ட்டு தானங்கள் ரொம்ப படித்தவா ரொம்ப இதில் இருக்கிறவா தானங்கள் வாங்கிறதுக்கு நிறையா யோசிப்பா. சில பேர் சொல்கிறா பிராமணன்னா எல்லா தானமும் வாங்கிப்பான்னு. அதெல்லாம் பொய்யான கதை. எனக்கே தெரியும் நிறைய பேர் வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கா. இந்த கோதானம் பூதானம் எந்த தானம் கொடுத்தாலுமே வாங்கிக்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பா. ஏன்னா அவள் அந்த தானம் வாங்கிண்டான்னா நம்மளோட கஷ்டத்தை அவள் வாங்கின்றா. அதனால் அத்தனை ஆயிரக்கணக்கில் காயத்ரி ஜபம் சொல்லி அவள் தங்களை சுத்தம் பண்ணிக்கணுன்ட்டுருக்குன்னு சொல்லி பெரியவா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி இந்த ராஜா வந்து தன்னோட நோய் போகணும்னு சொல்லி எள்ளுனால பொம்மை செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி யோசிக்கும்போது ஒரு ஏழை கன்னட பிராமணன், சின்ன இளைஞர் தான், ஆனால் அவருக்கு வறுமை. அதனால் நான் வாங்கிக்கிறேன் அந்த வியாதியோட. ஏன்னா வியாதியோடு இல்லை, தானம் வாங்கிட்டாலே அவளோட அந்த கஷ்டம் இவாளுக்கு வந்துடும். அப்படி தானத்தை வாங்கின்றார். வாங்கிட்டு அதுக்கு பதிலாக ராஜா உடனே என்ன பண்ணுறார், நிறைய விலையுயர்ந்த நவரத்ன கற்கள் எல்லாத்தையும் அந்த இவருக்கு கொடுத்துட்றாராம். உடனே இந்த கன்னட பிராமணரும் அந்த இளைஞரும் அதை வாங்கின்றார். அப்போது அந்த பொம்மைக்கு வந்து உயிர் வந்துருத்தான்.
உயிர் வந்துட்டு சொல்கிறதா, நீ கத்துண்ட காயத்ரி ஜபத்தில் ஒரு பகுதியை நீ எனக்கு தானம் கொடுத்துட்டேன்னா இதில் இருக்கக்கூடிய வியாதி உன்னை வந்து தாக்காது அப்படின்னு அந்த பிள்ளையும் தன்னோட காயத்ரி ஜப மகிமையில் ஒரு பங்கை தான் செஞ்சு புண்ணியம் சேர்த்து வச்சுருந்ததில் ஒரு பங்கை தானம் கொடுத்துட்டாராம். தானம் கொடுக்க அந்த வியாதி அந்த பிள்ளையும் பிடிக்காமல் விட்டு போயிடுத்தான். ராஜாவுக்கும் வியாதி போயிடுத்து, ரொம்ப சந்தோஷமாயிடுத்து. இந்த பிள்ளைக்கு நல்ல மனசு. அதனால் தங்கிட்ட இருக்கிற நவரத்னம் எல்லாத்தையும் வந்து காசாக்கி எல்லாருக்கும் இல்லாதவா எல்லாருக்கும் செய்யணும் அப்படிங்கிற நினைப்போட அந்த புள்ள வந்து எப்படி உதவலாம், யார் மூலிமா கேட்டு என்ன மாதிரி செஞ்சால் கரெக்டாக இருக்கும் அப்படி கேட்கணும்னு நினச்சின்ற போது இது பக்கத்துலேயே இருக்கக்கூடிய பொதிகை மலையில் தான் அகஸ்தியர் இருக்கார். தெரிஞ்சுட்டு அவரை பார்க்கலான்னு சொல்லி அந்த பிள்ளை நவரத்னத்தை எல்லாத்தையும் மூட்டை கட்டிண்டு ஒரு மூட்டையாக தூக்கிண்டு வரானாம். தூக்கிண்டு வரும்போது இந்த கோவிலை பார்க்குறானாம். இந்த கோவிலில் ஒரு அர்ச்சகர் இருந்திருக்கார். அவர்கிட்ட அந்த நவரத்ன கல் எல்லாத்தையும் கொடுத்துட்டு, நீங்கள் இதை ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க, ஏன்னா இதை தூக்கிண்டு போக வேண்டியிருக்கு, மூட்டையை தூக்கின்னு போக வேண்டியிருக்கு, இதை நீங்கள் இங்கே ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க, நான் அகஸ்தியர்கிட்ட போயிட்டு என்னெல்லாம் செய்யலான்ட்டு கேட்டுண்டு அவரோட அறிவுரையை கேட்டுண்டு வரேன்னு சொல்லிட்டு இந்த புள்ள போயிடுதான். போயிட்டு அகஸ்தியர்கிட்ட வழிமுறைகளை கேட்டுண்டு வந்து பார்த்தா இந்த அர்ச்சகர் பொய் சொல்லிடுறார். அதாவது ஒரு மூட்டையை கொடுக்குறாரு, அந்த மூட்டையில் வெறும் பருப்பு வச்சு கொடுத்துட்றார். நீ இதை தான் கொடுத்துட்டு போனேன், நவரத்னம்லாம் இல்லைன்னு சொல்லி பொய் சொல்லிடுறார். இந்த பிள்ளைக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. போய் ராஜாட்ட போய் முறையிடுறான். அந்த ராஜா வந்து அர்ச்சகரை கூப்பிட்டு கேட்குறார். அர்ச்சகர் சொல்கிறாராம், இல்லை அவன் கொடுத்தது பருப்பு தான் கொடுத்தான், பருப்பு மூட்டை தான் கொடுத்தான், ரத்னத்தை நான் பார்க்கவே இல்லைன்னு. அப்போ இதை நீ சுவாமி எதிர்க்க சத்தியம் பண்ணுறியான்னாக்கா அந்த அர்ச்சகர், நான் சத்தியம் பண்ணுறேனே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சத்தியம் பண்ணிடுறாராம் சுவாமி எதிர்க்க. அவர் பொய் சத்தியம் பண்ணினது தான் மிச்சம். சுவாமி அப்படியே கோவத்தோடு வந்து தன் சந்நிதியில் சத்தியம் பண்ணின அந்த அர்ச்சகரை அப்படியே எரிச்சிடுறாராம். எரிச்ச உடனே அந்த அர்ச்சகர் பஸ்மமாக போயிடுறார். இளைஞருக்கு இறக்க குணம் இருக்குது, உதவி செய்கிற குணம் இருக்குது. அதனால் அவர் வந்து இந்த அர்ச்சகரை உயிர்ப்பிச்சு தரணும் சுவாமின்னு சொல்லி ஈசனையே வேண்டின்றாராம். அதனால் ஈசன் வந்து தன்னோட பக்தனுக்கு, அவனோட நல்ல மனசுக்கு, அடுத்தவாளுக்கு உதவி செய்யணும்னு நினச்ச குணத்துக்கு, பொன் பொருளில் ஆசை இல்லாத அந்த ஒரு தன்மைக்கு அந்த அர்ச்சகரை திருப்பி உயிர்ப்பிச்சு கொடுத்தாராம். அதனால் எரித்ததுனால இந்த சுவாமிக்கு எரித்தாட்கொண்டார் அப்படிங்கிற பேர். இவர் வந்து அந்த பிரகாரத்தில் இருக்க, அவருக்கு நேர் எழுத்த மாதிரி மகாவிஷ்ணு இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. அதுக்கான வரலாறு என்னன்னு கேட்டேன்னாக்க, இந்த எரிச்சடையார் வந்துட்டு, இந்த எரிச்சடையார் இவர் வந்து, அதாவது எரித்தாட்கொண்டார், அவர் வந்து ரொம்ப உக்ரவமாகவே இருந்தாராம். எப்படி திருவானைக்காவலில் அம்பாள் வந்து உக்ரவமாக இருக்கான்னு சொல்லிட்டு அம்பாளுக்கு தாடங்க பெருசாக காதில் தோடையும் போட்டுட்டு மகாபெரிவா வந்து அம்பாளுக்கு ஏற்ற மாதிரி அம்பாளோட குழந்தையான பிள்ளையாரை பிரதிஷ்டை பண்ண சொன்னாராம். எந்த தாய்க்குமே எவ்வளோ கோபம் இருந்தாலும் தன்னோட குழந்தையை பார்த்தா சாந்தம் ஆயிடுவா. அந்த மாதிரி அந்த சந்நிதியில் திருவானைக்காவலில் அம்பாள் வந்து சாந்தமாயிட்டா அதுக்கப்புறமான்னு சொல்லி சொல்லுவா. அந்த மாதிரி இந்த ஸ்தலத்தில் பார்வதி வந்து தன்னோட அண்ணன் கிட்ட சொல்கிறாளாம், இவர் வந்து உக்ரவமாகவே இருக்கார், நீங்கள் கொஞ்சம் அவரை சாந்தப்படுத்துகிறீங்களான்னு ஒன்று. பெருமாள் வந்து சாந்த ஸ்வரூபமாக எழுத்த மாதிரி வந்து நின்னாராம். மச்சினரை பார்த்த உடனே சுவாமி சாந்தமாயிட்டார் அப்படிங்கிறத ஐதீகம் சொல்லி சொல்லப்படுறது. இங்கே இருக்கக்கூடிய இந்த தாமிரவர்ணி தண்ணியில் வந்துட்டு 7 தீர்த்தங்கள் வந்து சேர்றதாம்.
அதை கேட்கும்போது எனக்கு வந்து நல்லூர்னு கும்பகோணம் பக்கத்தில் பாபநாசம் பக்கத்தில் இருக்குது. நல்லூரில் 7 கடலும் சங்கமமாறுது மாசி மகத்து போதுன்னு சொல்லி மகம் பிறந்தது நல்லூரில், மகாமகம் பிறந்தது கும்பகோணத்தில்னு சொல்லுவாள். சாகர சங்கமம் சொல்லி 7 நதிகள் அங்கே வந்து ஒன்று சேர்றது மகாமகத்தன்னைக்கு. அந்த மாதிரி இந்த ஸ்தலத்தில் இந்த தாமிரவர்ணி தண்ணியில் தேவி, தீபா, காசிப்பா, சாலா, கோகிலா, கிருமீகரா அப்படின்னு 7 தீர்த்தம் இந்த தாமிரவர்ணியில் சங்கமிக்கிறதாம். அதுக்கப்புறமா இங்கே வந்து பூச நட்சத்திரம், அதுவும் தை மாதத்தில் வரக்கூடிய தைப்பூசம் ஒரு வியாழக்கிழமையில் வந்தாக்க இங்கே இருக்கிற நடராஜருக்கு புணுகு சாத்துறது விசேஷம். அன்னைக்கு ஒரு நாள் தான் புணுகு சாத்துவா அப்படின்னு. இங்கே திருநெல்வேலியில் நிறையா கோவிலில், அதுவும் நவதிருப்பதியில், நவ கைலாச கோவில்களில் நிறையா கோவில்களில் பார்த்தேன். இங்கே இருக்கிற நடராஜருக்கு புணுகு சபாபதி அப்படின்னு பேருன்னு. அதே மாதிரி இந்த ஸ்தலத்துலேயும் சுவாமிக்கு நடராஜருக்கு புணுகு சபாபதி அப்படிங்கிற பேர் இருக்குது. இப்போ இந்த கன்னட இளைஞன் சொன்னேன் இல்லையா, எல்லாத்தையும் திறந்து அடுத்த வாளுக்கு உதவி செய்யணும்னு நினச்சான்னு, அந்த புள்ள தங்கிட்ட கிடச்ச அந்த நவரத்னங்கள் எல்லாத்தையும் எடுத்து இந்த ஊர் பக்கத்துலலாம் கால்வாயெல்லாம் வெட்டினானாம், நல்ல நீர் போக்குவரத்தெல்லாம் செஞ்சானாம். அதனால் இங்கே இருக்கிற கால்வாய்க்கு கன்னடியன் கால்வாய், ஏன்னா அந்த புள்ள பேராகவே இருக்குது அப்படிங்கிறதும் கூடுதல் தகவலாக தெரிஞ்சுட்டேன். இங்கே அம்பாள் வந்து தெற்க பார்த்து அத்தனை அழகாக நின்றுருக்கா. இதெல்லாம் வந்து நான் படங்களில் பார்த்ததை சொல்கிறேன். அம்பாள்கிட்ட வந்து வளையல் சாத்துறது, தொட்டில் கட்டுறது அதெல்லாம் பண்ணி குழந்தை பாக்கியத்துக்கு இங்கே வந்து சுவாமி கிட்ட வேண்டிக்கிறா அப்படிங்கிறது இந்த கோவிலோட அம்பாளோட விசேஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நான் சொன்னேன் ஐப்பசி மாதம் உங்களுக்கு ஐப்பசியில் அன்னாபிஷேகம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாக்க அதுக்கு பதிலாக ஐப்பசி மாத பிறப்பன்னைக்கு இங்கே வந்து அன்னாபிஷேகம் நடந்துடுறது அப்படிங்கிறதும், மாத சிவராத்திரி, இது சிவராத்திரி, பிரதோஷம், மகா சிவராத்திரி, திருக்கார்த்திகை எல்லாமே இங்கே சிறப்பாக நடக்கிறது. பங்குனியில், இதில் ஐப்பசியில் இங்கே வந்து பிரம்மோற்சவம் ரொம்ப, பங்குனியில் இங்கே பிரம்மோற்சவம் நடக்கிறது. இந்த பிரம்மோற்சவத்து போது 7ஆம் நாள் அன்னைக்கு, பங்குனியில் பிரம்மோற்சவத்து 7ஆம் திருநாள் அன்னைக்கு நடராஜருக்கு சிவப்பு பட்டு சாத்துவாளாம். அப்புறம் ஒரு ஊர்வலம் வருவாராம். 8ஆம் நாள் அன்னைக்கு காலையில் வெள்ளை பட்டு சாத்திட்டு அதுக்கப்புறமா அவருக்கு பச்சை பட்டு சாத்துவாளாம். பச்சை பட்டு சாத்தினதுக்கப்புறமா அவர் வந்து அகஸ்தியருக்கு காட்சி தர்றதா ஐதீகமாக. அதை வந்து இங்கே ரொம்ப சிறப்பாகவே செஞ்சின்னு இருக்கா அப்படின்னு. அதே மாதிரி தீர்த்தவாரிங்கிறது வந்து இங்கே சித்திரை மாத பிறப்பு, தை அமாவாசை, தைப்பூசம் அப்போல்லாம் இங்கே சுவாமிக்கு தீர்த்தவாரி நடக்கிறது இந்த கோவிலில் அப்படின்ட்டும், ஐப்பசி மாத உத்திர நட்சத்திரத்தன்னைக்கு சுவாமிக்கும் அம்பாளுக்கும் திருக்கல்யாணம் நடக்கிறது அப்படிங்கிறதும் இந்த கோவிலில் விசேஷமாக இருக்குது. இதை தவிர இந்த நதிக்கரையிலேயே பித்ருக்களுக்கு உண்டான அமாவாசையில், மாலையபட்சத்தில், மகாலய அமாவாசை போதெல்லாம் வந்து தர்ப்பணம் கொடுக்கறதுங்கிறதும் இந்த கோவிலில் ரொம்ப விசேஷமாக இருக்குது. நாங்கள் போன அன்றைக்கி பந்தகால் முகூர்த்தம் முடித்து எல்லாரும் அங்கே சிவாச்சாரியாரெலாம் நின்று பேசின்னு இருக்கும்போது போய் பார்க்குற பாக்கியம் கிடச்சிது. அப்புறம் மார்ச் மாதம் வந்து இங்கே கும்பாபிஷேகம் ஆகிருக்கு. இப்போ சமீபத்தில் 2026 மார்ச் மாதம் 24, 25 அங்கே போர்டில் பார்த்தேன். அன்றைக்கி இங்கே கும்பாபிஷேகம் ஆகிருக்குங்கிறதும் தெரிஞ்சின்ற விஷயமாக இருக்குது. அம்பை பெரிய கோவிலுக்கு
அதாவது பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லை சொல்லுவா. இந்த மாதிரி அம்பை பெரிய கோவிலை பற்றி கோயிலுக்கு போங்கோ சொல்லணுன்ட்டு கிடையாது, எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஆனாலும் அந்த வரலாறுகளை நான் போய் கற்றுண்டதை எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களோட பகிர்ந்துட்டுருக்கேன். சந்தர்ப்பம் கிடைக்கிறவா கண்டிப்பாக திருநெல்வேலிக்கு போகிறவா அம்பாசமுத்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த மரகதாம்பிகா சமேத காசிபநாதர் கோவிலில் போய் பார்த்து இந்த இரித்தாட்கொண்டார் சுவாமியும் பார்த்து எல்லா அனுகிரகத்தையும் பெறணும்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ. நமஸ்காரம்.